பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ அருமையான வேலை ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இறைவார்த்தை பகுதியை நீர் முற்றிலுமாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களுக்கு எல்லா நலன்களையும் வழங்குகின்றீர். இதோ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து சகல சத்தியத்துக்களும் நடத்துகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வேளையிலே முற்றிலுமாய் அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கிறேன். உமது பெயரை உச்சரிக்கும் எங்களுக்கு நீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிந்து ஆண்டவரே, நீர் எங்களை நாங்கள் சேர வேண்டிய பரலோக அந்த ராஜ்யத்திற்கு எங்களை சேர்த்த வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வேலையை நீர் முற்றிலுமாய், இந்த இறைப்பகுதியை முற்றிலுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது பாதத்தில் வைக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள் என்று நான் முற்றிலுமாய் விரும்புகிறேன், அப்படியாக நம்புகிறேன். இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு பேசவிருக்கிறார். இதிலே நாம் நிறைவுள்ளவர்களாக காணப்படுவோம். நாம் பழைய ஏற்பாட்டு ஒரு பகுதியை தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளுவோம். யாக்கோப்பு தன் சகோதரர்களை சந்திக்க வரும்போது அவர் செல்வத்தோடு திரும்பி வந்தார். பிள்ளைகளோடும் 4 மனைவி மக்களோடும் அவர் திரும்பி வந்தார். அப்போ ஏசாவின் சகோதரர் அதை அறிந்து அநேக படையாட்களையும் வேலையாட்களையும் அனுப்பி அவர்களை அழைத்து வர அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அந்த காரியத்திலே இடைப்பட்ட போது அவர்கள் மெதுவாக நடந்து வருவதை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனாலே அந்த யாக்கோப்போடு பேசினார்கள். நீங்கள் சற்று வேகமாக நடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவரை வற்புறுத்தினார்கள். தலைவர் காத்து கொண்டிருக்கிறார், வேகமாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை வற்புறுத்தினார்கள். ஆனால் யாக்கோப்பு தன் வாழ்க்கை முறையிலே அனுபவித்த எல்லா காரியங்களிலும் கவனமாக இருந்ததினாலே அவர் அவர்களிடம், நீங்கள் முன்பே செல்லுங்கள், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், கர்ப்பிணிகள் இருக்கிறார்கள், என் பேர பிள்ளைகள் நடக்க முடியாதவர்களுக்கு ஆடு மாடுகள் ஈன்றெடுத்துக்கு சிறு குட்டிகள் இருக்கிறது. அதனாலே நான் அவர்களுக்கு இசைவாகத்தான் நான் வர முடியுமே தவிர இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் உங்களிடம் வர முடியாது. நீங்கள் முன்னே போய் தலைவரிடம் சொல்லுங்கள், அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த இறைப்பகுதியிலே அவர் விளக்கம் கழித்து அவர்களை அனுப்பிவிடுகிறார். இதை போலத்தான் நாம் இறைவார்த்தை பகுதியிலும் நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக அறிந்து கொள்ள முடியாது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த இறைவார்த்தை பகுதிகளுக்கு ஏற்ற பிரகாரம்தான் நாம் இந்த இறைப்பகுதியை தியானிக்க முடியும் என்று சொல்லி அந்த யாக்கோப்பின் வழியாக யாக்கோப்பு கொடுக்கிற சிந்தனையை ஏற்றுக்கொண்டு இந்த இறைப்பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறைப்பகுதி முதலாவதாக லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 34-35 உள்ள இறைவார்த்தைகள். சிமியோன் அவர்களுக்கு ஆசீர் கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேலின் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கிறது, எதிர்பார்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்களை வெளிப்படும் உமது உள்ளத்தை ஒரு வாழ்வு ஊடுருவி பாயும் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முந்தின இறைவார்த்தை பகுதியிலே அந்த மக்களை எப்படி ஏமாற்றினார்கள், அவர்கள் எப்படி ஒன்று சேர்த்து அவர்களை செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த இறைவார்த்தை பகுதி அதன் அடிப்படையிலே தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்கள் மறைவாக ஒரு எண்ணம் கொண்டவர்களாக அன்றைய நாட்களிலே அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் வாழ்ந்து வந்தார்கள். அதனாலே தான் இந்த இறைவார்த்தை பகுதி இவ்வாறாக சொல்கிறது, இஸ்ரேலின் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும் என்று சொல்லி
அதை எதிர்பார்க்கப்படும் அடையாளமாக இருப்பார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த இறைவாக்கினர் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த சிமியோன் இறைவாக்கினர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்றால் அந்த மறைவான சிந்தனை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் சில இறைவார்த்தை பகுதிகளிலே தியானித்து ஆண்டவர் பாதத்திலே அந்த இறைவார்த்தை பகுதிகளை உணர்ந்து கொள்ளும்படி நம் உள்ளங்களை ஒப்பு கொடுப்போம். அவர்களுடைய எண்ணத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், யோவேல் இறைவாக்கினர் 3வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை, என் மக்கள் மேல் சீட்டு போட்டார்கள், ஆண் பிள்ளைகளை விலை மக்களாக கூலியாக கொடுத்தார்கள், பெண் குழந்தைகளை விலையாக கொடுத்து திராட்சை ரசம் வாங்கி குடித்தார்கள். என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, யோவேல் இறைவாக்கு உரைத்ததைப் போல ஆண்டவர் அந்த மறைவான எண்ணத்தை அறிந்தார். இப்படியாக அந்த பெண் குழந்தைகளை அவர்கள் அன்றைய நாட்களிலே விலை மக்களாக கொடுத்து விபச்சாரத்திற்கு ஈடுபட வைத்து திராட்சை ரசத்தை வாங்கி குடித்தார்கள். என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் அன்றைய நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விபச்சார பெண்ணிடம் வந்தபோது அவர்கள் செய்த தப்பை அன்றைக்கு அவர்கள் கூலியாக கொடுத்து அவர்கள் அந்த காரியத்தை விட்டு விலகிச் சென்ற பிற்பாடு இவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அடிமைத்தனத்தில் அந்த பெண்ணை அப்படி ஆக்கிவிட்டார்கள். இதனாலே தான் அந்த இறைவார்த்தை பகுதி அன்றைய நாட்களிலே இயேசு அந்த பெண்ணை தீர்ப்பிடாதபடி, நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், நீ போய் வரலாம் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பிவிட்டார். ஆனால் இவர்கள் செய்த பாவத்தை அவர் மன்னிக்கவில்லை. இவர்கள் செய்த அந்த குற்றத்தை அன்றைய நாட்களிலே அந்த தலைமை குருக்களும் போதவர்களும் செய்த பாவத்தை எழுதி காண்பித்தார். அதனாலே அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி இன்னொரு இறைவார்த்தை பகுதியை நாம் தியானிப்போம். எசேக்கியேல் 13வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் போலி இறைவாக்கினர்களுக்கு எதிராக என் கை இருக்கும், என் மக்களின் அவையில் அவர்கள் இரார், இஸ்ரேலின் பதிவேட்டில் அவர்கள் பெயர் எழுதப்படார், இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள், அப்போது நானே தலைவராக ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த காரியத்தை குறித்து இங்கே அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். இந்த காரியத்திலே அவர்களே எல்லாம் செய்துவிட்டு அவள் விபச்சாரம் செய்தாள் என்று சொல்லி அந்த பொய் இறைவாக்கு இயேசுவிடம் உரைக்கிறார்கள். அதனாலே தான் இந்த இறைப்பகுதி அவர்களுக்கு எதிராக என் கை இருக்கும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அவர்களை குறித்து அந்த விபச்சார தலைமுறை என்ன செய்தார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த இறைவார்த்தை பகுதியிலே திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த சிமிய இறைவாக்கு உரைத்தது போலவே அவர்கள் மறைவான எண்ணத்தை வைத்திருந்ததினாலே அதற்கு எதிராக இந்த இறைவார்த்தை பகுதி சொல்லப்படுகிறது. அவர்கள் மக்களின் அவையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அதனாலே அவர்களை ஆரையும் ஆண்டவர் தன் பணிக்காக அழைக்கவோ அவர்களை ஒன்று சேர்க்கவோ அவர்களை இணைத்து கொண்டு அரியணையில் அமர்த்தி அவர்களை ஆளுகை செய்வதற்கோ ஆண்டவர் அவர்களை ஆரையும் அழைக்கவில்லை. அதனாலே தான் ஆண்டவர் 12 சீடர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் தம் சீடர்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் இறைவார்த்தையிலே அவர்களை உறுதிப்படுத்தினார், இறைவார்த்தையிலே அவர்களை பலப்படுத்தினார், இறைவார்த்தைகளை கற்றுக் கொடுத்து இறைவார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பழக்கினார். அதனாலே தான் அவர்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பின்னே சென்றார்கள். ஆண்டவருடைய இறைவார்த்தையிலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்படியாகத்தான் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு எதிராக ஒரு அரியணையை அமைக்கும்படி தான் அந்த 12 சீடர்களை அழைத்து
அந்த காரியத்திலே அவர்களை உறுதிப்படுத்துகிறார். தன் பாதங்களை கழுவி அந்த காரியத்தை செய்கிறார். ஆனால் பேதுரு அதற்கு மறுத்துவிட்டார். குளித்தவர் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும் என்று சொல்லி பேதுருக்கு அந்த அறிவுரையை அவர் கூறுகிறார். அப்படி என்றால் அவர்கள் இறைவார்த்தையிலே பரிசுத்தம் அடைந்தார்கள், இறைவார்த்தையிலே நம்பிக்கை வைத்தார்கள், இறைவார்த்தையிலே தூய்மை அடைந்தார்கள். அதனாலே தான் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இறைவார்த்தையை நம்பி ஒரு வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அதே போல நாம் இறைவார்த்தையை நம்பி ஒரு புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த 12 சீடர்களும் அன்றைக்கு இருந்த திருமுழுக்கை அவர்கள் பெறவில்லை. இறைவார்த்தையிலே அவர்கள் திருமுழுக்கை பெற்றதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்திலே அந்த 12 சீடர்கள் பாதம் கழுவும் போது, நீங்கள் இறைவார்த்தையிலே நம்பிக்கை வைத்து தூய்மை அடைந்து விட்டீர்கள், இனி நீங்கள் திருமுழுக்கு எடுத்து குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த காரியத்தை திட்டமும் தெளிவுமாக தம் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். இதே போலத்தான் நாம் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் இறைவார்த்தையின் வழியாக நாம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதனாலே தான் அன்றைய நாட்களிலே அவர்களுக்கு எதிராக அவர் கையில் இருந்ததை குறித்து நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியாக அந்த காரியம் சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியமும் கூடி சொல்லப்படுகிறது. இவர்கள் யாரும் இஸ்ரேலின் பதிவேட்டில் அவர்கள் பெயர் எழுதப்படாது என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதி சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், இயேசுவையும் யோசேப்பையும் மரியாவையும் அந்த நாட்டுக்குள்ளே அவர்கள் விடாதபடி செய்து விட்டார்கள். இவர்களின் வழியாக இந்த யோசேப்பும் அன்னை மரியாவும் இயேசு கிறிஸ்துவும் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போக விடாதபடி செய்து விட்டார்கள். இதைத்தான் அந்த காரியத்தை இதிலே கொஞ்சம் சொல்கிறார். இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள், அப்பொழுது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்னென்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு அப்பத்தான் போனார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று சொல்லி நாம் ஒரு இறைவார்த்தையை தியானித்து நாம் கடந்து செல்லுவோம். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 28 29 உள்ள இறைவார்த்தைகள். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டு அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலையுச்சியிலிருந்து கீழே தள்ளி விட இழுத்துச் சென்றார்கள். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை மலை உச்சியிலிருந்து தள்ளி அவரை கொல்ல பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்களிடமிருந்து தப்பித்து போய்விட்டார். என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறது. அவர் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளாத நிலைத்தான் அவர் மரணம் அடைந்து பிற்பாடு அவர் அந்த கலிலேயா பகுதிக்கு அவர் கடந்து சென்றார். இந்த காரியத்தை குறித்து தான் எசேக்கியேலின் வழியாக அவர் சொன்னார். அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த இடத்திற்கு அவர்கள் போக மாட்டார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை விளக்கி கூறுகிறார். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு போகாதபடி அவர்கள் செய்து விட்டார்கள். இப்படியாக இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நான் இந்த ஊழியத்தை தொடங்கி இதை நான் செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையிலே நான் நிறைவுள்ளவனாக வரும்போது நான் இதை செய்வேன் என்று சொல்லி மேல் நம்பிக்கை வைக்கும்போது, அப்படி ஒரு காலத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். முன்பு ஒரு இறை பகுதியிலே நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இறைவார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து உம்மிடம் அன்பு கூர்ந்து உம்மேல் நம்பிக்கை வைத்த அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் சில வேளைகளிலே அது
வேறு விதமாக மனிதர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும், அதனால எனக்கு சங்கடம் இல்லை. ஆண்டவர் எங்களை எப்பவும் வைப்பது போலத்தான் வைத்திருக்கிறார். மேன்மை என்றால் இறைவார்த்தையிலே நாங்கள் மேன்மை அடைந்திருக்கிறோம் என்பதை குறித்துத்தான் நான் நம்பிக்கையோடு அந்த காரியத்தை உங்களிடம் சொன்னேன். அப்படியாக இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், மரியாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னிடம் ஃபோன் செய்து பேசினார். அப்பொழுது அந்த சமயத்தில் எனக்கு நான் ஆட்டோ ஓட்டுவதனால ட்ரிப் இருந்ததுனால எனக்கு இப்போ பேச முடியாது, நாம் இரவு நேரம் உரையாடி கொள்ளலாம் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு முடித்துவிட்டு நான் ஆட்டோ ஓட்ட சென்று விட்டேன். அப்படியாக நான் அந்த இரவு நேரத்தில் என் உணவை எல்லாம் முடித்துவிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த சகோதரரிடம் என்ன சொல்ல வந்தீர்கள், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் ஒரு இறைப்பணியாளராக தன்னை வெளிப்படுத்தினார். அதனாலே நான் இப்போத்தான் இறைப்பணியை தொடங்கி இருக்கிறேன், நீங்கள் இறைப்பணியாளர்களாக இருக்கிறீர்கள், அப்போ ஏதாவது எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பத்தினால் நீங்கள் யாரிடமோ நம்பரை வாங்கி எனக்கு அழைக்கிறீர்கள் என்று ஒரு மகிழ்ச்சி. ஏதோ நமக்கு ஒரு ஊழியக்காரர் நன்மையை செய்ய போகிறார், நல்ல வார்த்தைகளை சொல்லப் போகிறார் என்று ஒரு மகிழ்ச்சியால் நான் அவரிடம் பேசத் தொடங்கினேன். நான் அப்படி பேசுவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு இறைப்பணியாளர், நாமும் ஒரு இறைப்பணியாளர், நாம் ஒருவருக்கொருவர் பேசி கொள்ளும்போது சங்கடமோ சலுப்போ கோபமோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, எல்லாமே இறை வார்த்தை தான் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன். சரி என்று அவரும் சொல்லிவிட்டார். அப்படியாக அவர் பேசத் தொடங்கினார். அப்படியாக அன்னை மரியாளை குறித்து சில காரியங்களை குறித்து, விண்ணக வாழ்விலே அவர் இருக்க போகிற அந்த காரியங்களை குறித்து எனக்கு சொல்லி விளக்கினார். இப்படியெல்லாம் இருக்கிறது, சில பேர் பரலோகம் போக போகிறார்கள், அப்படி என்னால் அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நம்ம எல்லோரும் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நான் அதற்கு அப்படித்தான் நடக்கப் போகிறது, அப்படித்தான் அந்த இறைவார்த்தை பகுதி அன்னை மரியாளை பற்றி விண்ணக வாழ்வை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நானும் படித்திருக்கிறேன், அவள் அரசியாக இருப்பாள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி நமக்கு சொன்னார். அப்போது நான் அந்த அரசியின் காரியத்தை சொன்னபோது அவள்தான் முதல் தாய் என்று இறைப்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். பின்னே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அப்படியாக அன்னை மரியாளை இன்னும் பல காரியங்களை குறித்து சொன்னார். நான் அதற்கொன்றும் இறைவார்த்தைக்கு எதிராக நான் ஒன்றும் பேசக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொண்டு நான் சற்று அதிலே கொஞ்சம் கவனமாக இருந்தேன். அப்படியாக இருக்கும்போது அன்னை மரியாளை குறித்து அவர் நிறைய காரியங்களை சொன்னார். நானும் ஒரு இறைவார்த்தை அவருக்கு சொன்னேன். அன்னை மரியாளை நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறீர்களே, அன்னை மரியாள் என்ன சொன்னார் என்பதை குறித்து ஒரு இறைவார்த்தை இருக்கிறது, லூக்கா நற்செய்தியில் அது இருக்கிறது. என் ஆண்டவராம் மீட்பரை என் உள்ளம் போற்றி பெருவகை கொள்கிறது, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறது, தன் மகனையே அவர் மீட்பராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த இறைவார்த்தையை நான் சொன்னேன். அவர் நீங்கள் விசுவாசிதான் என்று என்னை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினார். இப்படியாக அந்த உரையாடல் நடந்தது. அப்படியாக சொன்னபோது ஒரு இறைவார்த்தையை குறித்து எனக்கு சொன்னார். அந்த இறைவார்த்தை நான் ஏற்கனவே முன்பு ஒரு தடவை இந்த இறைப்பகுதியிலே தியானித்திருக்கிறேன். அந்த இறைவார்த்தை அவர் சொன்னதுனாலே மீண்டுமாய் அந்த இறைவார்த்தை பகுதியை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார், அவருக்கு நேர்ந்ததை பற்றிய அக்கறை கொள்ள யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார், என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் இந்த காரியத்தை வேறு விதத்திலே நான் உங்களுக்கு யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை யாரும் பராமரிக்கவில்லை என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரன் இந்த கொலையுண்ட காரியத்தை குறித்து சொன்னார். மக்களின் குற்றத்தை முன்னிட்டு அவர் கொலையுண்டா, இப்படியாக நமக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் என்னிடம் சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன்,
அவர் கொலை செய்யப்படவில்லை என்று நான் சொன்னேன். இப்படியாக எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருந்தது. ஏன் என்று சொன்னால், நானும் அந்த ஏசாயா 53வது அதிகாரத்திலே கற்று அறிந்ததினாலே அவருக்கு நான் அப்படி ஒரு பதிலை சொன்னேன். என்ன, அவர் நமக்காக கொலையுண்டார் என்று அவர் சொன்னார். நான் இல்லை, அவர் கொலை செய்யப்படவில்லை, அவரை யாரும் கொல்ல முடியாது என்று நான் திருப்பி சொன்னேன். அப்படியாக நான் ஒரு இறைப்பகுதியை வாசித்து அறிந்திருந்ததினாலே தான் அந்த இறைப்பகுதி குறித்து நான் அந்த சகோதரனிடம் நான் சொன்னேன். அந்த இறைவார்த்தை பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்றும் எண்ணினோம். இப்படி ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் விளக்கினார். அவருக்கு அந்த இறை வார்த்தையை விளக்கி கூறியிருக்கின்றார், எனக்கு இந்த வார்த்தையை விளக்கி கூறியிருக்கின்றார். அப்போ நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, கடவுளால் தான் அவர் வதைக்கப்பட்டார், கடவுளால் தான் நொறுக்கப்பட்டார், இப்படியாக கடவுளால் தான் அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். அந்த சகோதரனும் அவர் நம்முடைய குற்றங்களுக்காகத்தான் அவர் மாதிரி கொலையுண்டார் என்று சொல்லி அவர் புரிந்திருக்கிறார். இந்த 2 வசனத்திலே எது உண்மை என்று நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள். நாம் ஏன் எண்ணுகிறோம் கடவுள் அவரை கொன்று விட்டார் என்று சொல்லி நாம் ஏன் எண்ணுகிறோம்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் முன்பு இறைவார்த்தை பகுதியிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை சற்று ஆழமாக தியானித்தீர்கள் என்று சொன்னால், தந்தையாம் கடவுள் கொல்லவே இல்லை. அதை குறித்துத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த மக்களும் பிலாத்து விடுவிக்க தேடியும் அந்த மக்கள் அவரை கொல்லும்படியாக, அவர்கள் சிலுவையிலே அறையும்படியாக அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அவர்கள்தான் கொன்றார்கள். அப்படி என்றால் இதிலே தந்தையாம் கடவுள் தன் மகனை கொல்லுவாரா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் அந்த வேதத்தின் சத்தியங்கள் என்னவென்று சொன்னால், தந்தையாம் கடவுள் என்ன சொன்னார்? மனிதனுக்குரிய துன்பத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். தன் மகனாய் இருப்பதனாலே அவருக்கு மனிதனுக்குரிய துன்பத்தை தருவேன் என்று சொன்னார். அவர் ரத்தம் சிந்தவும் காயப்படவும் தான் அவருக்கு அனுமதி உண்டும், தன் உயிரை கொடுக்க அவருக்கு அனுமதி இல்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். தனக்கு ஒரு மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மகன் தவறு செய்து விட்டான். அப்பொழுது உடனே பிடித்து கொண்டு வந்து உங்கள் மகனை கொன்று போடுவீர்களா? எந்த தாயோ தகப்பனோ உங்களால் செய்ய முடியுமா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படியாகத்தான் தந்தையாம் கடவுளும் தன் மகனை கொல்லும்படி ஒரு தீர்மானமும் திட்டமும் வைத்திருப்பாரா என்று சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய பிடியில் இருந்துதான் நான் அவரை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக படுகொலியை காண விட மாட்டேன் என்று சொல்லித்தான் அந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் என்ன செய்தார் என்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன் வாழ்விலே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே அவரை விடுவிக்கத்தான் செய்தார் என்று சொல்லி இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அதனாலே தான் அந்த சகோதரனுக்கும் எனக்கும் சற்று முரண்பாடு உண்டாகிவிட்டது. நான் சொல்லுவதற்கும் அவர் சொல்லுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருந்ததனாலே அவர் சொல்வதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அந்த காரியத்திலே சற்று அவர் மனச்சோர்வடைந்து என் மேலே சாடி விட்டார். நீ என்ன இறைவார்த்தையை புரியாமல் பேசுகிறாய் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது நான் இன்னும் ஒரு 2 இறைவார்த்தையை நான் சொல்கிறேன், அதற்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த 2 இறைவார்த்தை பகுதியை, இப்பொழுது நாம் அந்த இறைவார்த்தையை படிக்க நேரம் இல்லாததுனால அந்த இறைவார்த்தை பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தை அறைந்தால் நீங்கள் மறுகன்னத்தை காட்டுங்கள் என்று இயேசு சொன்னாரா என்று நான் அவரிடம் கேட்டேன். ஆமா சொன்னாரே என்று அவர் ஒத்துக்கொண்டார். அப்படியானால் இன்னொரு இறைவார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தம் சீடர்களிடம் என்ன சொன்னார்? அவர் அடிக்க வேண்டாம், யாரையும் அடிக்கக்கூடாது, திரும்பி
நீங்கள் அடி வாங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்னொரு பக்கத்திலே தம் சீடர்களிடம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் போய் 2 வாளை வாங்கி கொண்டு வாருங்கள், உங்கள் ஆடையை விற்றாவது, உங்களிடம் ஏதாவது பொருள் இருந்தால் அதை விற்றாவது, ரெண்டு வாளை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அவர்களிடம் சொன்னார். அவர்களும் போய் ஆடையை விற்றார்களோ, நீ எதை விற்று வாங்கினார்களோ, நீ இறந்ததை எடுத்துட்டு வந்தார்களோ என்று சொல்லி அவர்கள் வந்து இயேசுவிடம், ஆண்டவரே, இதோ 2 வாள் இருக்கிறது, போதுமா என்று கேட்டார்கள். அப்படியாக அவர் கேட்டபோது போதும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த 2 வாளையை எடுத்துக்கொண்டு அந்த கெத்செமனி தோட்டத்திற்கு அவர்களை அழைத்து செல்கிறார். இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவருக்கு மிகவும் கோபமாகிவிட்டது. நான் இப்படியாக இறைவார்த்தை பகுதியில் அவர் சொல்வதை மட்டுமே நான் கேட்க வேண்டும், நான் சொல்வதை அவர் கேட்கக்கூடாது. அப்படி என்றால் இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பவுல் வழியாக ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், கொலோசியர் 3வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உங்களுக்குள் நிறைவாக குடிகொண்டிருக்க வேண்டும், நீங்கள் ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் என்று அந்த பவுல் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார். ஆனால் இந்த சகோதரன் என்னோடு கோபம் அடைந்து விட்டார். நான் ஏற்கனவே முன்பு சொல்லியிருந்தேன். ஆனாலும் அவர் போனில், என்ன இறைவார்த்தையை தெரியாமல் நீ புரியாமல் பேசுகிறாய் என்று சொல்லி என் மேலே கோபத்துக்கு வந்து விட்டார். அப்படி என்றால் அவர் தந்தையின் ஒரு வார்த்தையை, எனக்கு வேறொரு வார்த்தையை காண்பித்தார். அதிலே கடவுளின் பெயரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரையும் அறிவதே உண்மையான நிலைவாழ்வு என்று சொல்லி சொன்னார். இப்படியாக அந்த சகோதரன் தந்தையினுடைய பெயர் இல்லாத இயேசு கிறிஸ்து இருக்கிற பெயராக மட்டுமே எடுத்து எனக்கு 4-5 இறைவார்த்தைகளை எனக்கு காண்பித்தார். அப்படி என்றால் அவர் பெயரை இருக்கும் இறைவார்த்தைகளை அவர் எனக்கு காண்பிக்க மறுத்துவிட்டார். தந்தையின் பெயரை அறிந்திருக்க வேண்டும், அப்பதான் நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் எனக்கு சொன்னார். இந்த காரியத்திலே எனக்கு மனதில், நீங்களே இப்படி நான் கேட்டதற்கு 2 இறைவார்த்தைக்கும் நீங்கள் பதில் சொல்லவில்லை, 2 காரியங்களை நான் கேட்டபோது நீங்கள் ஒன்றும் அதற்கு மறுமொழி கூறவில்லை, நீங்கள் என்னை உங்கள் சபைக்கு அழைக்கிறீர்களே, நான் எப்படி வர முடியும்? நான் உங்கள் சபைக்கு வர முடியாது, உங்களுக்கு உண்மையை பேச முடியவில்லை, நான் கேட்டதற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை, எங்கூட வெகுட்டெழுகிறீர்கள், எங்கூட சாடுகிறீர்கள், என் மேலே கோபத்துக்கு வருகிறீர்கள், இறைவார்த்தை உனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி என் மேலே அவர் கோபம் அடைந்து விட்டார். பின்னர் சற்று அமைதியாக சென்று கொஞ்சம் பேசலாம் என்று நினைத்த போது அவருக்கு அது பிடிக்கவில்லை. அப்படியாக, நீங்கள் வருகிறீர்களா வரலையா என்று கேட்டார். நான் உங்கள் சபைக்கு ஒரு வார்த்தை தியானத்திற்கு வரமாட்டேன், வந்தால்தான் நீங்கள் சத்தியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும், கடவுளை பற்றி, கடவுளுடைய பெயரை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். இப்படியாக அந்த காரியத்தை முடித்து அந்த சகோதரன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். அந்த வேளையிலே தான் இவர் இப்படி செய்ததுனால எனக்கு சரியான சங்கடமாகிவிட்டது. இப்படியெல்லாம் சொல்லிட்டும் இந்த சகோதரன் இப்படி நடந்து கொண்டாரே, ஒரு ஆண்டவருடைய பணியாளர் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஒரு பணியாளர் இப்படி செய்து விட்டாரே. ஆனால் அவர் எனக்கு போன் பண்ணின போது நான் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன். நம்ம புதிதாக ஊழியம் தொடங்கி இருக்கிறோம், ஏதாவது நன்மையான காரியங்களை நமக்கு கற்றுத்தந்து ஜனங்களுக்கு மீட்பின் வழியை காணும்படி செய்வார் என்று நான் நம்பியிருந்தேன். ஆனால் அதற்கு எதிர்மாறாக அவர் கோபமடைந்து அந்த போனை கட்டாக்கி விட்டார். நான் திரும்பவும் போன் செய்தேன், அவர் அதை எடுக்கவில்லை, அது டவர் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று அவர் ஏதோ காரியங்களை செய்து வைத்த என் போன் வந்து அட்டன் ஆகாதபடி அதை செய்து விட்டார். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே அவருக்கும் எனக்கும் ஆன அந்த காரியத்திலே நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சற்று இறைவார்த்தையை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 17-18 உள்ள இறைவார்த்தைகள். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கின்றேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு.
என் தந்தையின் கட்டளையின்படியே நான் இப்படி செய்கிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் தியானித்த இறைவார்த்தைக்கும் நான் தியானித்த இறைவார்த்தைக்கும் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த விதங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த விதங்களுக்கும் தந்தையாம் கடவுள் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். அவரை வேறு விதமாக நடத்தினார், என்னை வேறு விதமாக நடத்தினார். இதில் நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று நான் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இப்படியாக தந்தையாம் கடவுள் தன் மகனை கொல்லவில்லை என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொன்னார். ஆனால் இந்த இறைவார்த்தை பகுதியிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் உயிரை யாரும் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அதை நானாகவே கொடுக்கின்றேன், நானாகவே அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர் கட்டளைகளின்படியே தான் அந்த காரியத்தை செய்தார். அவர் காயமடையவும் ரத்தம் சிந்தவும் தான் அவருக்கு உரிமை அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அவர் உயிரை விடவோ அவருடைய எலும்புகளை முறிக்கவோ அவரை எதையும் செய்யவோ அதுக்கு அனுமதி இல்லை. அதனாலே தான் ஒரு இறைவார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாவீதின் வழியாக அந்த இறை பகுதிகளை கற்றுத்தருகிறார். என் கெஞ்சும் குரலை நீ கேட்டருளும், என் உயிரை காப்பாற்றியருளும் என்று சொல்லி தாவீதோடு அந்த வேண்டுதலை, அந்த இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதலை தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படியாக அவர் காப்பாற்றப்படுகிறார். அவருடைய எலும்பு முறியக்கூடாது என்பது ஆண்டவருடைய திட்டம். அதனாலே அவர் எலும்பை முறிப்பதற்கு முன்பு, இவர்கள் வந்து என்னை கொல்வதற்கு முன்பாக, என் எலும்புகளை முறிவதற்கு முன்பாக நான் என் உயிரை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியை ஆண்டவர் அறிந்தபடியினாலே அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த முன்பு நான் சொன்ன இறைவார்த்தையின் வழியாக அந்த 3 நாள் அடையாளம் மட்டும்தான் நமக்கு வெளிப்படையாக கொடுக்கப்பட்டது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் 3 நாள் முடிந்து அந்த உயிரை மீண்டுமாக பெற்றுக்கொண்டார். அவருக்கு கொடுக்கவும் அதிகாரம் இருந்தது, அதை எடுக்க அவருக்கு பின்னாடி வாங்கி கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதனாலே தான் அந்த 3 நாள் காரியத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாக அந்த மக்களுக்கு அடையாளமாக சொன்னார். அந்த அடையாளம் தான் இன்று வரை எல்லா மக்களுக்கும், எல்லாரும் அதைத்தான் நம்புகிறார்கள். என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் 3 நாள் படுகொலியை காணாதபடி ஒரு குகையிலே கல்லறையில் இருந்தார். கல்லறை தோட்டம், புதிதான கல்லறை தோட்டம் என்று ஒரு மனிதனுக்கென்று வெட்டப்பட்ட அந்த கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவரை பாதுகாப்பாக அங்கே வைத்தார்கள். படுகொலியை காணக்கூடாது என்று சொன்னால், நாம் இறந்தோம் என்று சொன்னால் மீண்டும் திரும்பி வர முடியாது, நம்மளால் நம் உயிரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி இல்லை. அவருக்கு மீண்டும் அந்த உயிரை பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனாலே தான் தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனாலே தான் அவர் மரணம் அடையும் போதும் கூட அவர் என்ன சொல்லுகிறார், இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த இறைப்பகுதியிலே வேண்டுகிறார். அவர் அந்த உயிரை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது என்று சொல்லி இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருப்பாரா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த கொடூர மனிதர்கள் வழியாக என்னை கைவிட்டீரே என்று சொல்லித்தான் அவர் அந்த ஜெபத்தை செய்தாரே தவிர, இந்த உயிரை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள மாட்டேன், நீ இழந்து விடுவேன், நீ நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லி அவர் அதை நினைக்கவில்லை. அவர் மீண்டும் பெற்றுக்கொள்வார். அந்த காரியங்களின் அடிப்படையிலே தான் அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். அந்த கொடூர மனிதர்களால் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லித்தான் அந்த காரியத்தை குறித்து அவர் திட்டமும் தெளிவுமாக இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கி கூறுகிறார். ஒவ்வொரு இறை பகுதியிலும் ஒவ்வொரு கருத்துக்களும் இருக்கும். ஒரு 3 கருத்துக்கள், 2 கருத்துக்கள், 4 கருத்துக்களும் கூட, 5 கருத்துக்களும் கூட இருக்கலாம். எல்லா கருத்துக்களையும் நாம் தியானித்து போக முடியாது. அந்த யாக்கோப்பின் வாழ்க்கை முறையில் அவர் எப்படியெல்லாம் நடந்து வந்தாரோ, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு, சிறுவர்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், கர்ப்பிணிகள், நடக்க முடியாத முதிர்ந்தவர்கள், எல்லாத்துக்கும் இசைவாகத்தான் அவர் நடந்து வந்தார். அதே போலத்தான் நாம் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு காரியங்களையும் மெல்ல மெல்லவாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஒரே முட்டாக இந்த இறைவார்த்தை பகுதியில் எல்லாம் நான் உங்களுக்கு பேசி உங்களை மனந்திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அது நடக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நடக்குமா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
அப்படி ஒரு இறைப்பணியை தந்தையாம் கடவுள் யாருக்கும் கொடுப்பதில்லை. அளவாக செய்து அளவாக நம்பிக்கை இறைவார்த்தையை சொல்லி என் மக்களை வழிநடத்துங்கள் என்றுதான் அந்த இறைப்பகுதி ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்று வரை நடந்து கொண்டு வருகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம் இந்த இறைப்பகுதியை நாம் சற்று ஆழமாக தியானித்திருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த சகோதரன் சொன்ன அந்த காரியம் என்னவென்று சொல்லி நான் உங்களிடம் சொல்லுகிறேன். இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. அப்பொழுது புவ்வுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் சொன்ன பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர் காண்பித்த ஒரு இறைவார்த்தை என்னவென்று சொன்னால், யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நேர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. இப்படியாக இந்த ஒரு இறைவார்த்தை பகுதியை சொன்னார். இங்கே இந்த இறைவார்த்தை பகுதியிலே கடவுள் என்று இருக்கிறது, ஆனால் அவருடைய பெயர் இதிலே இல்லை. இதனாலே தான் இந்த இறைவார்த்தை பகுதி அந்த இணைச்சட்டத்தின் வழியாக இந்த 2 வார்த்தையும் நாம் தியானிக்க வேண்டாம். அப்படியாக இந்த சகோதரன் எனக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், தந்தையின் பெயர் இல்லாத இறைவார்த்தைகளாக எனக்கு காண்பித்தார். படித்தார். ஒரு 4-5 இறைவார்த்தைகளை எனக்கு படித்து காண்பித்து அதங்கங்கே எடுத்து அவர் சொல்லி எனக்கு விளக்கினார். ஆனால் அதில் எல்லாம் என்னவில்லை என்று சொன்னால், தந்தையின் பெயர் இல்லாத இறைவார்த்தைகளாக எனக்கு காண்பித்தார். அப்படி என்று சொன்னால் தந்தையின் பெயரை நாம் இந்த இணைச்சட்டத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். அப்பொழுது புவ்வுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சி நடுங்குவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையாம் பெயரை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தந்தை என்ற பெயரை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய தந்தை என்ற அந்த பெயரை இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டி இருக்கிறார். அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். இந்த சகோதரன் இப்படியாக தந்தையின் பெயர் இல்லாத இறைவார்த்தையாக எனக்கு படித்து காண்பித்து எங்கூட வேட்டெழுந்து சண்டையிட்டு இறைவார்த்தை புரியாதவன், இறைவார்த்தை தெரியாதவன் என்று சொல்லி என் மேலே சாடிவிட்டு அவர் மன நிறைவடைந்து விட்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் யாருக்கு எப்போ என்ன வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இன்னொரு இறைவார்த்தையை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றேன். இப்படியாக இந்த சகோதரன் சாடுவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக அறிந்திருக்க வேண்டும். மீகா 3வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஆதலால் இறைவாக்கினரே, திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்காது, முன்னரைத்தலும் இராது, காரில் உங்களை கவ்விக்கொள்ளும். இனிமேல் உங்கள் மேல் கதிரவனும் ஒளி படராது, பகலும் உங்களுக்கு இருளாகவே இருக்கும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவாக்கு நாம் உரைக்கும் போது தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இறைவாக்கு உரைக்க முடியாது. அன்றைய நாட்களிலே, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே, அவர்களுக்கு இஸ்ரேலின் இறைவாக்கினர்களுக்கு திருக்காட்சி இல்லை. அவர்களுக்கு இருளாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் யாரென்று தெரியாதபடி அவர்களுக்கு காரிருளாய்த்தான் இருந்தது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது தந்தைக்கு அவருடைய தந்தையின் பெயரை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அஞ்சி நடக்கவில்லை. அதனாலே தான் அவர்கள் இயேசுவின் மேல் கோபம் அடைந்து அவர்கள் சீற்றம் கொண்டு அந்த காரியங்களை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செய்தார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியென்றால் தந்தையாம் கடவுள் வைத்திருக்கிற திட்டங்களையும் ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஒவ்வொரு இறைவார்த்தை பகுதியிலே நாம் சற்று மெதுவாகத்தான் கடந்து செல்ல முடியும். ஆண்டவர் யாருக்கு தம் காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த காரியம் தெரியும். அப்படி என்று சொன்னால் அந்த
இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் அந்த திட்டத்தை எப்படி ஏசையா எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நான் சற்று தியானிக்கலாம். நான் எப்படி ஆண்டவர் மேல் இந்த இறைவார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தேன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இதிலே உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு சொன்ன காரியத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதனாலே தான் இந்த ஏசையா இறைவாக்கினர் 53வது அதிகாரத்திலே 1வது இறைவார்த்தையிலே சொல்லுகிறார், நாங்கள் அறிவித்ததை யார் நம்பினார்கள் என்று சொல்லி, யார் நம்புவார் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவரினுடைய ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த ஆற்றல் வெளிப்படுத்தப்பட்டது. என் உயிரை நான் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் உயிரை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த ஆற்றலை யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று, தந்தையாம் கடவுள் யாருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அவருக்கு அஞ்சி நடுங்கும்படியாக அவருடைய தந்தையின் பெயரையும் மகனுடைய பெயரையும் அறிந்து கொள்வதற்காக இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அவருக்குத்தான் ஆற்றல் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த ஆற்றல் அவரோடு முடிந்து விட்டதா? இல்லை. அந்த ஆற்றலை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் அது முற்றிலுமாய் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த இறை அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறார். இதனால தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஆற்றலை குறித்து யார் நம்பியவர் யார்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பியவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பேன், என் உயிரை நானாக கொடுப்பேன், நானாக பெற்றுக்கொள்ளுவேன், என் உயிரை யாரும் என்னிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் கூறுவதை போல நம் குற்றத்திற்காக மரித்தார், நம் குற்றத்திற்காக பாடுகள் பட்டார், நம் குற்றத்திற்காக துன்பப்பட்டார், எல்லாம் உண்மைதான். அவர்களுடைய தீச்செயலினாலே நம்மளுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பது உண்மைதான். நாம் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனாலும் நம் குற்றத்திற்காக மரித்தார், நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார், காயமடைந்தார், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆற்றல் வெளிப்படுத்தினதை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறார். அந்த ஏசையாவின் அந்த இறைஞ்சி அந்த ஒரு மன்றாட்டை ஏசையா வைக்கிறார். ஒரு கெஞ்சி கேட்கிறார். நாங்கள் அறிவித்ததை நம்பினவர் யார் என்று சொல்லி அவர் கெஞ்சுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆற்றலை வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர் யார் என்று சொல்லி அவர் கெஞ்சுகிறார். அந்த இறைவார்த்தை பகுதியிலே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருடைய அந்த வேண்டுதலுக்கு, அந்த ஜெபத்திற்கு ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை குறித்து அவர் கெஞ்சுகிறார். யாருக்காவது நீர் வெளிப்படுத்த மாட்டீரா ஆண்டவரே? உம்முடைய திட்டத்தை யாருக்காவது வெளிப்படுத்த மாட்டீரா? உமது ஆற்றலை யாருக்காவது வெளிப்படுத்த மாட்டீரா என்று சொல்லி தந்தையாம் கடவுளிடம் கெஞ்சுகிறார். அதை தொடங்கிவிட்டுத்தான் பாக்கி எல்லா வசனங்களையும் அவர் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க போகிறது, எப்படியெல்லாம் அந்த மக்கள் அவரை சித்திரவதை செய்து அவரை கொல்லப் போகிறார்கள், அப்படி அந்த உயிரை பறிக்கப் போகிறார்கள் என்று சொல்லி, அந்த காயமடைய வைக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த காரியங்களை குறித்து ஏசையா திட்டமும் தெளிவுமாக நமக்கு எல்லா இறைவார்த்தை பகுதியிலும் நமக்கு விளக்கி கூறுகிறார். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அப்போஸ்தலர்களுக்கு அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கினார். அவர் அமைதியாக சென்று அந்த 3.5 ஆண்டுகள் அந்த இறைவார்த்தை பகுதிகளை, ஆற்றலை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி அந்த ஆற்றலை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நமக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் தான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையும் மகனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த பெயரை, தந்தை இல்லாத பெயரை சொல்லி என்னை துக்கப்படுத்தினார். ஆனாலும் நான் தந்தையின் பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர் ஒரு வார்த்தை கூட அந்த தந்தையின் பெயரை சொல்லவில்லை. அப்பா, தந்தையே என்று நாம் அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த பெயரைத்தான், அவருடைய பெயரைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். தந்தையும் அப்பா பிதாவே என்றுதான் அழைக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை, அதை குறித்து நான் உங்களுக்கு இறைவார்த்தை பகுதியை விளக்குகிறேன். யோவான் நற்செய்தி 30வது இறைவார்த்தை, நானும் தந்தையும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்றார்.
என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்கள் இருவருமே தந்தையும் மகனும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே ஒன்றாக இருப்பதனாலே தான் நாம் அப்பா பிதாவே என்று நாம் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் அவரை அப்பா பிதாவே என்றும் அழைக்கும் உரிமையை ஆண்டவர் நமக்காக பெற்று தந்திருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தையாம் கடவுள் நினைத்த இறை திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்ததனாலே தான் எல்லாம் முடிந்தது. இன்னும் என்னை அப்பா பிதாவே என்று அழைப்பார்கள் என்று சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழையுங்கள். அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அப்பொழுது நம்ம குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அவர் அளித்த மீட்பு நமக்கு கிடைக்கும். அதனாலே தான் இன்னொரு இறைவார்த்தை பகுதியை தியானித்துவிட்டு நாம் கடந்து செல்லுவோம். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 42வது இறைவார்த்தை. அவர்கள் பெண்ணிடம், இப்போது உம் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என்று அறிந்து கொண்டோம் என்றார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால், உலகத்தின் மீட்பராக வந்திருக்கின்றார் என்பதை குறித்து இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுவும் அந்த சமரிய பெண் சொன்னதை வைத்து அவர்கள் இதை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது, இப்படியெல்லாம் மாறப்போகிறது, நான் இப்படியாக வரப்போகிறேன், இப்படியாக எனக்கு செய்ய போகிறார்கள் என்று அந்த 2 நாட்கள் அங்கே இருந்து ஆண்டவர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த சமரியா மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் அதன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். உலகத்தின் மீட்பர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை அப்பா தந்தையே என்று அழைக்க அவர்கள் முற்றிலுமாக நம்பிக்கை கொண்டார்கள். நாமும் அதே போல உலகத்தின் மீட்பர் அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும். நமக்கு ஒரு மீட்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தந்தையாம் கடவுள் அவருடைய பெயரை இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டி இருக்கிறார். அதிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதிலே நாம் அச்சப்பட வேண்டும். அதிலே நாம் முற்றிலுமாய் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர் வரும்போதெல்லாம் ஆண்டவருக்கு பல பெயர்கள் உள்ளது. பல விதங்களிலே ஆண்டவருடைய பெயரிலே அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் விண்ணகம் சேர்வதற்கு உலகத்தின் மீட்பராக இருக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உலகத்தின் மீட்பர் இவர்தான் என்று இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள். நீங்களும் இந்த காரியத்திலே நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இறைவார்த்தை பகுதியிலே புரிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நமக்கு கற்றுத்தந்த சிறு உண்மைகளை குறித்து நாம் சற்று மனதிலே ஆழத்தில் வைத்து கொள்ளுவோம். நம்மளை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவருடைய இறைவார்த்தையிலே நாம் சற்று யாக்கோபை போல கொஞ்சம் திட்டமும் தெளிவுமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதிலே நாம் உறுதியாய் இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையிலே கொஞ்சம் கொஞ்சமாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபை போல தன் சகோதரனிடம் செல்லுவதற்கு அவர் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராய் இருந்தார். அதனாலே தான் யாக்கோப்பு தன் சகோதரனுடைய பணியாளர்களிடம், நீங்கள் போய் என் சகோதரனிடம் சொல்லுங்கள், அவர் வந்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். சீடர்களுக்கும் அதே போலத்தான் அந்த காரியங்களை எல்லாம் விளக்கி சொன்னபோது, நானும் மரித்து 3ஆம் நாள் நான் வருவேன் என்று சொல்லி அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறைவார்த்தை பகுதியிலே அவர்களை தூய்மைப்படுத்தினார். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் பாதத்திலே நாம் நம் உள்ளங்களை சமர்ப்பிப்போம். நாம் இறைவார்த்தை பகுதிகளிலே நாம் ஒவ்வொன்றாக தியானித்து நாம் சற்று தூய்மை அடைய முயற்சி செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் அதை நன்மையாக நமக்கு மாற்றுவார். அதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தார். நாம் தூய்மை அடைய வேண்டும். நாம் ஒரு தூதர்களாக மாற வேண்டும். நாம் விண்ணகம் செல்ல வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்று சொல்லித்தான் நமக்கு ஒரு உயிர்ப்பின் மறுவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார்.
அதனாலே தான் இந்த பைபிளிலே இத்தனை காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. காரியம் ஒன்றுதான், நாம் விண்ணகம் சேர வேண்டும், அதுதான். ஆனால் இத்தனை இறைவார்த்தை பகுதிகளும் நம் வாழ்வுக்கு தேவையான காரியங்களை நமக்கு கற்றுத்தரும்படியாகத்தான் இந்த இறைவார்த்தை பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முற்றிலுமாய் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அந்த தீய விபச்சார தலைமுறையினர் எப்படி அழிந்து போனார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது பைபிளில் எழுதியிருக்கிறது. நாம் அதை சற்று நேரம் கிடைக்கும் போது என்றைக்காவது ஒரு நாள் நாம் அதை தியானிப்போம். ஆனாலும் நாம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், தந்தையாம் கடவுளும் விரும்புகிறார். நாம் அதிலே நம்பிக்கை வைப்போம். மறுவாழ்விலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த இறைவார்த்தை பகுதிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இதிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்க மனமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இறைவார்த்தையின் வழியாக அவர் இறைவார்த்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகருகின்றது. அவருடைய இரத்தமும் அவருடைய காயங்களும் மட்டுமல்ல, அவருடைய உடலும் அல்ல, நற்கரணையும் அவருக்கு சான்று பகருகிறது. வாழ்வுடைய நற்கரணையும் நமக்கு சான்றாக இருக்கிறது. இறைவார்த்தையும் நமக்கு சான்றாக இருக்கிறது. இறைவார்த்தையை நம்புவோர் இறைவார்த்தை நம்பிக்கொள்ளட்டும். ஆண்டவர் உடலை நம்பி மீட்பு பெறுவோர் அவர்களுடைய உடலை, இயேசுவின் உடலை உண்டால் இறப்பிலும் வாழ்வான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். நீங்கள் எந்த கோணத்தில் வேணும்னாலும் உங்கள் மீட்பை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இது இரண்டு காரியங்களிலும் நாம் உண்மையும் உத்தமமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ளவும். முன்னால் இறைவார்த்தையின் வழியாக நாம் மீட்படைய வேண்டும். இல்லையென்றால் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை உண்ணும்போது நாம் அந்த மீட்புக்கு பங்காளிகளாக அதிகாரிகளாக ஆகிறோம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த இறைப்பகுதியை சற்று ஆழமாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அந்த இறைவார்த்தையின் பகுதி வழியாகத்தான் ஆண்டவர் பல நன்மையான காரியங்களை செய்தார். இறைவார்த்தை நம்புகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் திக்கற்றவர்களுக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திக்கற்றோரின் கூக்குரலை அவர் கேட்க காலம் தாழ்த்துவதில்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே உங்கள் சொந்தக்காரர் உங்களை வெறுத்து, இல்லை உங்கள் நண்பர்கள் வெறுத்து, இல்லை உங்கள் வேலை செய்யும் இடத்திலே வெறுத்து, உங்கள் குடும்பத்திலே உங்களை வெறுத்து நீங்கள் திக்கற்றவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். உலகத்தில் சூழ்நிலைகள் பல இருந்தாலும் அவர் மீட்புக்கு உங்களை அழைத்து செல்வதிலே அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்பதை திக்கற்றோர் ஒவ்வொருவரும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களிடம் சொல்லுகிறேன். இறுதி ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்லுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏதோ இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை பகுதியோடு நீர் பேசினீர். இந்த இறைவார்த்தை பகுதிகளின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். இதோ உம்முடைய சத்தியங்களை நாங்கள் கொஞ்சமாக அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசி இதோ பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் அந்த திட்டத்திலே நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். நீ இதிலே அநேகரை உம்முடைய பரலோக வாழ்வுக்கு நடத்தி செல்லுவீர் என்று சொல்லி ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். இதன் வழியாக அபிரகாமின் வழிமரவாக மாற ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இதோ அபிரகாமின் மடியிலே மகிழ்ச்சி அடைய ஆண்டவரே நீர் எங்களை காலம் தாழ்த்தாதபடி எளியோரை, இதோ லாசரை எளியவனாயிருந்தும் அவரை உடனே நீர் நினைவு கூர்ந்து, அதே போல அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் காலம் தாழ்த்தாதபடி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, நீர் எங்களை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி, எங்கள் வாழ்க்கை பயணங்களில் இருக்கிற தட்டுமுட்டல்களை நாங்கள் மறந்துவிட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். யாக்கோப்பின் குடும்பத்தார் 12 மக்களுக்கும் இதோ உங்கள் தட்டுமுட்டல்களை நீங்கள் அதை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி நீர் அதோ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதனால எங்களுக்கு ஒரு தட்டுமுட்டல் வரும்போது ஆண்டவரே நாங்கள் நிலையான விசுவாசத்திலே
அப்பா நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே நீர் அப்படியாக நீர் ஆசீரை பொழிவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது பேரன்பிலே எங்களை வழிநடத்தும். பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். எங்களுக்கு துணையாளராக எங்களை வழிநடத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதிலே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வழி நடக்க உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.